வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நம்ம மறந்தாதான் அதை நினைக்கிறதுக்கு. நான் தான் மறக்கவே இல்லையே. அதையே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அத்தை. அது இல்லாம நீங்க பண்றது எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுடோன்னு சீப்பா ஐடியா போட்ட மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? ஒரு நல்லது நடக்கணுமேனு நான் அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வச்சு நீ காமெடி பண்ணிட்டு போறியா? என்னதான் நீ உடும்பு பிடியா இருந்தாலும் உனக்கும் வாசு தம்பிக்கும் இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் செஞ்சு வச்சே தீருவேன். ஹாய் திவ்யா, ஹோம்வொர்க் பண்றியா? ஆமா டாடி, இங்க உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? டாடி, இன்னைக்கு ஸ்கூல்ல நாங்க கௌதம நல்லா மாட்டி விட்டோம். ஏய், பச்சை புள்ளை அப்படி 2 பேரும் சேர்ந்து என்னடி பண்ணீங்க? அவன்கிட்ட கேட்காம குடியரசு தினத்துக்கு டிராமால பேர் கொடுத்துட்டோம். எதுக்கு விருப்பம் இல்லாதவன இப்படி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் போன வருஷம் நல்லா நடிச்சான்ல, அப்புறம் என்ன? சரி, நீயும் மதியம் எதுலயும் கலந்துக்கலையா? மதி பாரதியார் பாட்டு பாடுறா, நான் தான் எதுலயும் கலந்துக்கல. ஏன்? அதான் நம்ம வீட்ல இருந்து 2 பேர் ஸ்டேஜ் ஏறாங்கல்ல, கைத்தட்ட ஒரு ஆள் வேணும்ல, அதான். கௌதம்க்கு இந்த வருஷம் என்ன வேஷம்? அதே மிலிட்டரி சோல்ஜர் தான் டாடி. இதுக கௌதமுக்கு நல்லது பண்றேன்னு வினோதினிக்கு கெட்டதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குங்க. எல்லாத்தையும் மறக்கடிச்சு அவளை புது உலகத்துக்குள்ள கொண்டு வரலான்னு பார்த்தா ஏதாச்சும் ஒண்ணு அவளை திரும்ப திரும்ப பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கே. சூப்பர். அவங்க அப்பா மிலிட்டரி மேன் தானே, அவனுக்கு அதான் செட் ஆகும். இவன் வேற என்ன பேசுறோன்னு தெரியாமே பேசிக்கிட்டு இருக்கானே. எப்படியாவது களைச்சு விட்டுற வேண்டியதுதான். ஏய் திவ்யா, மேல நீ குடிச்ச பால் டம்ளர் அப்படியே இருக்கு, பார்ப்ப எடுத்துட்டு வா போ. என்னடி முறைக்கிற? கண்ணை நோண்டிடுவேன், ஜாக்கிரதை. இங்க பாரு, இந்த செல்லெல்லாம் உங்க வினோதினி அம்மா வந்தோன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போய் எடுத்துட்டு வா போ. அடி போடிங்கிற. அவளை இப்ப எதுக்கு தேவையில்லாம திட்டுற? தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதனாலதான். ஏண்டா வாசு, அவதான் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் கூட சேர்ந்துட்டு சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்னமா பண்ண? இப்ப எதுக்கு என்ன திட்டுற? டேய், வினோதினிக்கு பழைய ஞாபகம்லாம் அழிக்கணும்னு தான் நானும் ரங்கநாயகி அம்மாவும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கௌதம் மிலிட்டரி கெட்டப் போட்டா அவளுக்கு அவ புருஷ ஞாபகம் வராதா? அது இல்லாம நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் அந்த தம்பிய கௌதமோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இனிமே கௌதமுக்கு அப்பா நீதான், அத முதல்ல மனசுல வச்சுக்க. என்னமா பேசுற? என்ன இருந்தாலும் அவன் மனசுல அவர்தான் முதல் அப்பா. அப்படியா? என்னதான் உன் மக வினோதினி அம்மான்னு ஏத்துக்கிட்டாலும் உன்னை விட்டுட்டு போனாலே, அவதான் அவளுக்கு முதல் அம்மான்னு உன் மக உன்கிட்ட சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அம்மா, எதுக்கு எதை பேசுற நீ? என்ன கோவம் வருதா? ஏண்டா, உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இங்க பாரு வாசு, நீ முழுசா மாறின மாதிரி வினோதினி முழுசா மாறணும். அப்பதான் நீங்க சேர போற வாழ்க்கையில ஒரு முழுமை இருக்கும். இந்தா. ஏன் அதை அப்படியே எடுத்துட்டு போய் சிங்க்ல போடலாம்ல? இல்ல கழுவி வச்சாதான் உன் கை அப்படியே இழுத்துக்குமா? என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ற. அப்புறம் வினோதினி அம்மா வந்ததுக்கு அப்புறம் உன்னை வெளியே படுக்க வச்சிருவேன், பாத்துக்கோ. ஏண்டி அம்மா சொல்ல மாட்ட? பாத்தியாடா வாசு, உன் மக எப்படி பேசுறான்னு? சரி சரி, நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம். டாடி, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. கௌதம் இப்போ டிராமால போடுற மிலிட்டரி ட்ரெஸ்ஸ புதுசா நீயே வாங்கி கொடுத்துறேன், அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். என்ன திவ்யா, நம்ம ஏற்கனவே சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல? ஐயோ டாடி, அது பழைய கதை. இப்போதான் கதையே மாறிடுச்சே. ஆமா, கௌதம்க்கு இப்ப நீ யாரு? அப்பா தானே. பையனுக்கு அப்பா வாங்கி தராம வேற யாரு வாங்கி கொடுப்பா? அப்புறம் அதை வாங்கி நீயே வினோதினி அம்மாட்ட போய் கொடு. இந்த கிழவி கிட்ட எல்லாம் கொடுத்துடாத.
ம் சரி வாங்கி கொடுப்போம். ம் சரி டாடி. ஏண்டா உன் மக Dress வாங்குன்னு சொல்லும் போது இல்லாத சந்தோஷம் வினோதினி கிட்ட நீயே கொண்டு போய் குடுன்னு சொன்னதும் உன் முகத்துல அப்படியே புன்னகை பொங்குதே. என்னமோ திவ்யாக்காக நீ மாறின மாதிரி எனக்கு தெரியலையே. அதையும் தாண்டி வேற ஏதோ இருக்கு போல இருக்கே. அம்மா நீ வேற ஏமா? நான் சம்மதம் சொன்னது திவ்யாவுக்காக தான். ம், சரி சரி, சில விஷயங்கள்லாம் அம்மாட்ட சொல்ல வெக்கமா தான் இருக்கும். எனக்கும் புரியுதுடா, புரியுது புரியுது. அம்மா சரிடா, சரி சரி, நான் போறேன், நீ தனியா ஃபீல் பண்ணிக்கோ. வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்குங்கய்யா. அதுல ஒரு குறையும் இல்ல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் என்கிட்ட ரொம்ப அன்பா அனுசரணையா இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் மனசு உறுத்திட்டு இருக்குங்கய்யா. இங்க நான் சென்னைக்கு வந்ததுல இருந்து இது வரையிலும் ஊர்ல நான் இருக்கும்போது எனக்கு வந்த ஞாபகங்கள் மாதிரி ஒரு தடவை கூட வரவே இல்லை. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை இனிமே எனக்கு அந்த ஞாபகங்கள் வராமே போயிருமோ? சிவா, அப்படியெல்லாம் மனசு தளர விட்டுறாதப்பா. கண்டிப்பா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். ஐயா, நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா, நான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை பார்த்துட்டேன்னா மறந்து போன பழைய நினைவுகள் எல்லாம் எனக்கு திரும்ப வந்துரும்ல. நீ இதுவரைக்கும் சொன்னதை வச்சு பார்க்குறப்போ உனக்கு அப்படித்தானப்பா எல்லாம் நடந்திருக்கு. அதை வச்சு தான் இப்போ நான் சொன்னேன். ஆனால் அது முழுசும் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் உனக்கு ஞாபகம் வராமலும் இருக்கலாம், திடீர்னு ஞாபகம் வரவும் செய்யலாம். என்னங்கய்யா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? அப்ப நான் என் குடும்பத்தை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? என்ன பத்தின விஷயங்களை நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? சிவா, நாம ஒரு விஷயத்தை உண்மையா தேடுனா அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிறைய நம்பிக்கையும் வேணும் சிவா. நிச்சயமா உன் குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பா வரும். அந்த நம்பிக்கையில தான் என் தெரியாத ஊர்ல தெரியாத வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என்ன, இந்த ஊர்ல சில நல்ல உள்ளங்களுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. அது எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. அந்த நம்பிக்கையிலேயே இரு. நீ யாரும் இல்லைன்னு போன என்ன வேலை பார்க்க போறேன்னு நினைச்ச, இப்போ ஒவ்வொன்றா சரியா அமைஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி உன் குடும்பமும் திரும்ப கிடைக்கும். அந்த போட்டோவை மட்டும் நான் தொலைக்காம இருந்திருந்தேன்னா என் குடும்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும். பேசுங்க ஐயா. பேசுங்க பேசுங்க. இருங்க. ஐயா, இங்க கடைக்கு ஆள் வந்திருக்காங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் உங்களை கூப்பிட்டுங்களா? சரி சரிப்பா, நம்பிக்கை மட்டும் விட்டுறாத, சரியா? சரிங்கய்யா, நான் கூப்பிடுறேங்க ஐயா. சரி.